தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை எடுத்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படிங்கிறது மாற்றணும். தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நடிகர் சங்க தேர்தல் தற்போது பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை போலவே நடிகர் சங்க தேர்தல் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் காலை முதல் நம்முடன் வந்து பேசிய பல்வேறு பிரபலங்களும் சொன்ன வண்ணம் இருந்தார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலை மிஞ்சும் அளவிற்கு இங்கு பல்வேறு அதிரடி திருப்பங்களும் அதிர்ச்சிகரமான சம்பவங்களும் நடந்தேறி வருகின்றன. சற்று முன்பாக சில வன்முறை சம்பவங்கள் இங்கு அரங்கேறி இருப்பதாக நமக்கு தெரிய வந்தது. நம்முடைய எக்ஸ்க்ளூசிவான அந்த கவரேஜை நாம் இங்கு தொடங்க இருக்கிறோம். நடிகை சங்கீதா நம்முடன் இருக்கிறார். சற்று முன்பாக ஒரு வன்முறை சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர் அவர். அவரிடமிருந்து நம்முடைய நேரலையை தொடங்கலாம். மேடம், என்ன நடந்தது? ஆக்சுவலா வந்து இது வந்து 2 pamphlets இருக்கு. எல்லாரோட நம்பர்ஸும் இருக்கிறது. அந்த pamphlets ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, 2 pamphlets இருக்கு. அந்த pamphletsல இருந்து வந்து எங்களோட pamphlet மட்டும் அவங்க ஆளுங்க வந்து அந்த எக்ஸாக்ட்டா அந்த உள்ள பூத்குள்ள போற டைம்ல someone is snatching it, literally snatching it from their hand and running away because it's so noisy. ரொம்ப நாய்ஸியா இருக்கிறதுனால அவங்க கத்துனாலும் அவங்க திரும்பி பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கையில எஞ்சி இருக்கிறது அவங்களோட pamphlet. ஸோ இவென்ச்சுவலா வந்து இசி மெம்பர்ஸ்லாம் 24 பேர் மொத்தம் வந்து வாக்களிக்கணும்ன்றது வந்து 29 பேருக்கு வாக்களிக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஃபேர்லி பாசிபிள் ஃபார் தெம் டு ரிமெம்பர் 24 ஈஸி மெம்பர்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இஸ் ஈஸி, பட் ரெஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து ஒரு 3 பேர் ஷரத் சார் பக்கத்துலேயே இருக்காங்க. ஒருத்தர் கிச்சா ரமேஷ்னு, ஒருத்தர் சிசர்ஸ் மனோகர்னு ஒரு ஆக்டர், அண்ட் ஒன் மோர் ஷரத் சாரோட பர்சனல் அசிஸ்டன்ட். இவங்க 3 பேருக்கும் இதான் வேலை. நேரா போறாங்க, கிட்ட போயிட்டு அவங்க கையில ஸ்நாச் பண்ணுவாங்க. ஸோ when they snatch it, I go and I give it back. மறுபடியும் வந்து ஸ்நாச் பண்ணாங்க. மறுபடியும் உள்ள போய் நான் கொடுத்த உடனே மறுபடியும் ஸ்நாச் பண்ணி நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது, ஒன்னே யார் இங்க உள்ள விட்டது அப்படின்னு. ஐ எம் an easy member, so I can go inside. பட் எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எலெக்ஷன் ஆஃபீஸர் தட் we are not, ரொம்ப கேஆஸ் வேண்டாம், கொஞ்சம் நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க வெளில இருங்கன்னு. ஸோ நாங்க வெளில நின்றுட்டு இருந்தோம். இவங்க ஸ்நாச் பண்ண நான் போய் கொடுத்த உடனே இவர் வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு he started screaming at me and using foul language. நீ என்ன பெரிய இதுவா, what the fuck do you think இப்படின்னு சரத் சார், சரத்குமார் சார் உங்களை பார்த்து அப்படி சொன்னாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ அவர் என்ன இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்ல ஒரு கட்சிக்கு தலைவன், வாட் எவர் said and done. நான் மறுபடியும் சார் what your people are doing is not right ன்னு சொல்லிட்டு இருந்தேன். மறுபடியும் he started screaming. I said what do you think you're doing? ஒன்னு மிரட்டுறாரு. இவர் ஒரு தலைவனா இருந்துட்டு இவர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஆனா இவர்னால தான் எங்களுக்கு ஆபத்து வரும் நாங்க கண்டிப்பா நாங்க நினைக்கல. I thought maybe someone else would be doing something, but definitely not from Sharad. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்தோடனே இப்படின்னு அடிக்கிறதுக்குன்னு வந்தாரு. உடனே எங்க ஆளுங்க எல்லாம் வந்து என்ன உடனே காப்பாத்தி அப்படி தள்ளி சரத்குமார் சார் அடிக்க வந்தாரு. எக்ஸாக்ட்லி. இது வந்து நாங்க போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்க நிறைய கேமராஸ் இருக்கு, அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கும். he started coming forward to hit me and immediately விஷாலும் விக்ராந்த் இவங்க எல்லாம் வந்து என்ன சுத்தி வந்துட்டு என்ன மேல ஏத்தி நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் இங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு லேடிஸ் எல்லாரும் வந்து என் தலைவனை நீ அடிக்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி they started fighting between each other. and இதை சாக்கா வச்சுட்டு ஐ திங்க் அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து எங்களோட ஆளுங்களை தாக்கணும்ன்றதுதான், ஸ்பெஷலி விஷால். ஸோ விஷாலை போட்டு அப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷாலை போட்டு சூழ்ந்து பண்ண விஷால் வந்து இந்த இவ்வளோ பரபரப்பான சுச்சுவேஷன் ஐ வாஸ் லுக்கிங் அட் விஷால். எங்களோட அணின்றதுனால சத்தியமா நான் பேசல. அவர் வந்து கெஞ்சினாரு, தயவு செஞ்சு விட்டுருங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நாங்க தப்பாவே இருந்துக்கிட்டோம், நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். பட் ஆனா அவரை சரம் மாதிரி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரெல்லாம் விஷால அடிச்சாங்க? சரத்குமார் அடிச்சாரா? சரத்குமார் பக்கத்துல இருந்த அந்த 3 பேரும் அடிச்சாங்க. அந்த கிச்சா ரமேஷ்னு ஒரு லாங் ஹேர் வச்சுட்டு அவர் வந்து ஆக்சுவலா நடிகரே கிடையாது. அவர் சரத்குமார் கட்சியில இருக்கிறவங்க. அவருக்கு இங்க எங்க நடிகர் சங்கம் தேர்தல என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. இதை பார்த்தானா எல்லாரும் அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, அவங்க டிரைவர், அவங்க சமயக்காரன் எல்லாருக்கும் கார்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களோட ஆக்டர் அசோசியேஷன்ல மோகன் சார் எவ்வளவு ஃபேமஸான ஒரு ஆக்டர், 80s ரூல் பண்ணவர். அவரோட கார்டு நம்பர்ல இன்னொருத்தர் போய் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. யாருன்னு எங்களுக்கு தெரியல. இவங்க சீனியர் மோஸ்ட் ஆக்டர். இவங்க எல்லாம் வந்து ஹானரபிள். we are honored to be, இவங்க இருக்கிற அசோசியேஷன்ல இவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. we are very ashamed. இது வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துலயா நம்ம இவ்வளவு நாள் புழங்கிட்டு இருந்திருக்கோம்னு. இந்த தரத்தை மேம்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு யங்ஸ்டர்ஸ், பிகாஸ் ஆக்டர்ஸ்னால we are looked down. we want everyone to look up. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த எலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். எல்லாருமே படிச்சவங்க, பண்புள்ளவங்க. இந்த மாதிரி ஒரு பண்பற்ற செயலை நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. அதுவும் ஒரு தலைவன் கிட்ட இருந்து சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. ஸோ வெரி அஷேம்ட்.
ஆமா, இத்தனை ஆண்டுகள் அனுபவத்திற்கு பிறகு இப்போ தேர்தலை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சம்பவங்களை பாக்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏன்னா பப்ளிக் வந்து அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாயாலேயே, இந்த மாதிரி உங்க நடிகர்களுக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரே குடும்பமா இருக்கிறவங்க. ஏன்னா இன்னைக்கு யாரு புதுசா வந்தாலும் பழசா இருந்தாலும் நடிகர்கள்னு உள்ள கலைஞர்கள்னு உள்ள வந்தா எல்லாருமே ஒரே குடும்பம் தான். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது. இன்னைக்கு வெளியில இருக்கிற மக்களே சொல்றாங்க உங்களுக்குள்ள. நீங்க சொன்னீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எலெக்ஷன், பார்ட்டி எலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது லட்ச ஓட்டு, அதுல கூட இந்த மாதிரி இவ்வளவு ஒரு இது நடக்கவே இல்லை. இங்க வந்து 3000 ஓட்டு. இது நம்ம குடும்பம். நாளைக்கு திருப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிக்கும் போது எல்லாரும் ஒன்னா பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கேவலமா அடிதடி பண்ணி கேவலமா வார்த்தைகள் பேசி மிஞ்சி போனா என்ன ஆயிட போறது? அதுல வந்து அந்த பதவி மோகத்துல வந்து இப்படி எல்லாம் பேசுறதா தவறு இல்லையா? எல்லாருமே அவங்கவுங்க திறமையை காட்டி அதுல ஜெயிக்கணுமே தவிர இந்த மாதிரி அடிதடி வன்முறை இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுன்றது நம்ம நடிகர்களுக்குள்ள வரக்கூடாது. அதுவும் இல்லாம எனக்கு ஓட்டு இல்லைன்னு பண்ணது வந்து பர்பஸா பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே விஷால் கார்த்தி எல்லாருமே நாங்க போய் ஒரு நாள் வந்து இந்த நடிகர் சங்க கட்டடத்தை பத்தி கேட்கும் போது நான் வந்து முன்னோர் அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்க மோஸ்ட் சீனியர், ஏன்னா நீங்க வந்து 1953 குழந்தை நட்சத்திரமா இருக்கிற காலத்துல இருந்தே நீங்க அந்த நடிகர் சங்கத்தை தெரியும்னு சொல்றீங்க, அதனால நீங்க எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். நாங்க சாதாரணமா தான் நாங்க கேள்வி கேட்க போனோம். அதுக்கு போய் மனசுக்குள்ள அவ்வளவு வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்னுடைய பேரை நிச்சயமா அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா சச்சுன்ற பேர்ல இந்தியாவிலேயே எந்த ஆர்டிஸ்டுக்குமே இந்த பேர் கிடையாது. அது தெரியாம போறதுக்கு சான்ஸ் இல்ல. வேணும்னே நான் இந்த இதுல அணியில இருக்கேன், நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. ஓட்டு போட முடியாதனால என்னுடைய கலை அனுபவம் போறது இல்ல, வெளியில நான் வந்து நிறைய கலைஞர்களுக்கு பண்ற சர்வீஸ் போறது இல்ல, அதனால இதுல பெருமை கிடையாது. ஆனாலும் என்ன மாதிரி இன்னும் பல கலைஞர்களுக்கு நடந்திருக்கு. நான் இன்னைக்கு குரல் கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்குமே இதே நடக்கும். ஆனா இந்த தேர்தல் முடியட்டும், இதுக்கப்புறம் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல இது இருக்கு. நான் விடமாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். தற்போது இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த நேரத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் எப்படி நடக்கணும், எப்படி கொண்டு போகணும், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? பேசிக் டிக்னிட்டிங்க. வெளியில வந்தனா there should be a basic dignity which I think all of us deserve. அந்த டிக்னிட்டியே இல்லாத ஒரு இடம் வந்து ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. அண்ட் இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்னன்னா டெஃபினட்டா இஃப் கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த அணி கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த அணி ஜெயிக்கும். ஜெயிச்சுட்டு அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன பாதுகாப்பு இருந்தாலும் தற்போது நடிகர் சங்க தலைவர், முன்னாள் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், பிளான் பி நம்ம ஜெயிக்கலன்னா பிளான் பி வந்து நம்ம அடிதடி பண்ணோம், பிளான் சி நம்ம குண்டர்கள் இறக்கணும், இதெல்லாம் எங்களோட பிளான்லயே கிடையாது. பட் இவங்க இவ்வளவு பிளான்ஸ் வச்சிருக்கிறப்ப நம்ம யாரை குறை சொல்லணும்னு எனக்கு தெரியல. யாருமே எங்களுக்கு குறை சொல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நடிகர்களுக்குள்ள இப்படி ஒரு அடிதடி வருமானு நான் சத்தியமா நினைக்கல. ஆக்சுவலா எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னமா பயங்கர ஆக்ஷன் பிளாக் வீட்டுல உங்களுக்கு அங்க காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னப்ப, சிச்சி why would we fight, why should we fight, it's a election after all, 3000 people, why should we fight அப்படின்னு. பட் இங்க வந்து பார்த்தா வந்து இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வச்சுட்டு நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தது. சார், ஒரு ஒரு ஜெனரல் எலெக்ஷன்ஸ் மாதிரியான பரபரப்பு ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள பரபரப்பு ஆரம்பத்திலிருந்தே, ஓட்டு பதிவு தொடங்கியதுல இருந்தே இந்த தேர்தலில் இன்றைக்கு இருந்துட்டு இருந்தது. தற்போது இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ எந்த வருஷமும் இல்லாம, அது எந்த முறையும் இல்லாம இந்த முறை வந்து எலெக்ஷன்ல வந்து ஒரு புதுசா ஒரு புத்துணர்ச்சி கிளம்பின மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சீனியர் ஆர்டிஸ்ட்கெல்லாம் சில நேரத்துல எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் சீனியர் ஆர்டிஸ்ட், யங்ஸ்டர்ஸ், யுனானிமஸா நிறைய பேர் வந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மீடியாவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீடியாஸ், ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப துரதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். அப்படி நடந்திருக்க கூடாது.